ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 9 அக்டோபர் 2025. बाबा இன்னைக்கு புரிய வைக்கிறாரு. जितना अभी तन मन धन और समय लगाते हो उससे मनसा शक्तियों द्वारा सेवा करने से बहुत थोड़े समय में सफलता ज्यादा मिलेगी. பாபா சொல்றாரு, எந்த அளவிற்கு நீங்கள் உடல் மனம் மற்றும் பொருளை நேரத்தை சேவையில் ஈடுபடுத்துகிறீர்களோ, ஒரு சேவா பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ உடல் உழைப்பு அங்கே கொடுக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ அதுக்காக திங்க் பண்ணணும், எவ்வளோ பிளான் பண்ணணும், எவ்வளோ அதுக்காக பைசா செலவாகுது, எவ்வளோ அதுக்கு டைம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பெரிய சேவை அப்படின்னா 1 மாதம் அதுக்காக அது பின்னாடியே இருக்கும் இல்லையா? எனவே அதில் நீங்கள் கொஞ்சம் மனசா சேவா பண்ணிங்கன்னா இவ்வளவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களோட நேரம் உழைப்பு, மனிதர்கள் அவர்களுடைய நேரம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது குறைந்த செலவிலேயே நிறைய பலன் கிடைக்கும். ஒரு நல்ல புத்திசாலி வியாபாரி அதானே எதிர்பார்ப்பாங்க. நான் கொஞ்சமாக செலவு பண்ணணும், ஆனால் வருமானம் நிறைய வரணும். அதுக்கு யுக்தி சொல்லி கொடுக்குறாரு. இப்போ இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்குறீங்க இல்லையா? ஒரு ப்ரோக்ராம்னா ஒருத்தரை போய் பார்க்கணும், ஒரு கார்டு அடிக்கணும், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இதில் கொஞ்ச நேரம் மனசா சேவைக்கும் உங்கள் பிளானிங்கில் அங்கே இடம் இருக்கணும். இதுக்காக 2 பேர் மனசா சேவா பண்ணணும், அதில் இருக்கிறவங்க எல்லாரும் மனசா சேவா பண்ணணும். அப்போ அந்த நிகழ்ச்சி அந்த சேவை நல்லபடியாகவும் நடக்கும், வெற்றி அதிகமாக கிடைக்கும். अभी जो अपने प्रति कभी कभी मेहनत करनी पड़ती है, अपनी नेचर को परिवर्तन करने की, व संगठन में चलने की, व सेवा में सफलता कभी कम देख दिल शिकस्त होने की, ये सब समाप्त हो जाएगी. ஏன்னா அந்த சேவைன்னு வரும்போது சில நேரம் நம்ம மேலே நமக்கு ஒரு அதிருப்தி வந்துடுதான். என்னடா இது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சேவா பண்ணுறோம், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஒரு சக்ஸஸே இருக்க மாட்டேங்குதே, அதை எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லையே. அந்த லாபம் இல்லையேன்னு சொல்கிறோமே, காரணம் என்னவா? அங்கே நீங்கள் எவ்வளோ மனசா சேவை பண்ணணுமோ அது பண்ணலை. அப்போ மீதி எல்லாம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு தானே அர்த்தம். அதுக்கு அவ்வளோ டைம் கொடுத்து அது வேஸ்ட் ஆகிடுச்சுங்கிறாரு. அதுலேயே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மனசா சேவை பண்ணியிருந்தீங்கன்னா மீதி 50 நிமிஷத்தினுடைய லாபத்தை நீங்கள் எடுத்துருந்துருக்கலாம். இல்லை சில நேரம் அந்த கூட்டத்தில் இருக்கவங்களோட சன்ஸ்காரத்தினுடைய ஒரு கருத்து வேறுபாடு, இல்லை என்னோட சன்ஸ்காரமே அங்கே ஏதோ கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது, இதெல்லாம் அங்கே அடிபட்டு போயிடுங்கிறாரு. ஏன்னா எல்லாரும் ஒரு நல்ல மனநிலையோடு மனசா சேவை பண்ணுறோன்னா ஸ்திதி நல்லா இருக்கு, எல்லாரும் நல்ல மனநிலையோடு இருக்கும் பொழுது அங்கே ஒரு வேறுபாடு வர வேண்டிய அவசியமே இல்லையே. எல்லாரும் ஒத்து போகிறாங்க, குஷியாக இருக்கிறாங்க, பாபா சேவை நல்லா பண்ணணும், அப்படி வந்துடுவாங்க இல்லையா? அதனால் பாபா புரிய வைக்கிறாரு, நீங்கள் சேவையெல்லாம் நல்லபடியாக செய்கிறீங்க, அதற்கான உழைப்பு இருக்குது, கொஞ்சம் இந்த ஒரு கலர், அந்த ஒரு டேஸ்ட்டு, அந்த ஒரு பவர் அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க, மனசா சேவா பண்ணுங்க, அப்போ அதில் நிறைந்த லாபம் கிடைக்கும். தேங்க்யூ பாபா. இவ்வளோ நல்ல விஷயங்களை, ப்ராக்டிக்கலான விஷயங்களை, உலகத்தில் இருக்கிறவங்க எது தெரியாததுனால இவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ, சக்ஸஸ் இல்லை லைஃப்பில், தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ, ஆனால் அதுக்காக பாபா நமக்கு எவ்வளோ சிம்பிளாக அப்படி ஒரு குழந்தைக்கு சொல்கிறா போல் எவ்வளோ புரிய வைக்கிறாரு. பாபாவுக்கு உண்மையிலே நம்ம என்ன பண்ணணும்? பல கோடி மடங்கு அந்த டீச்சருக்கு, இந்த அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.